Samuel 15:22 says, பலியை what God is liking. வேதம் சொல்லுகிறது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் More than sacrifice, obeying. ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது. Obeying him is so much important. That's what the word says. ஹalleluya. Hallelujah. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பொழுது, வார்த்தையின்படி செய்கிற பொழுது, when we listen to his word and do according to it, நாம் எது செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில அது சாத்தியமாகிறது. whatever we do, it succeeds. ஹalleluya. Hallelujah. எந்த கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வர முடியும். In any tough situation you can bring God's blessing into it. பேதுருவுடைய வாழ்க்கையை பாருங்கள். You look at the Peter's life. பேதுரு கர்த்தர் சொல்கிறார், ஒரு நாள் முழுக்கலும் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணும் அவனுக்கு அகப்படல. Whole night he was struggling but he could not find any fish. ஆனா பிற்பாடு கர்த்தருடைய இயேசுவின் வார்த்தையை கேட்கிறான். இயேசு சொல்கிறார், நீ தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி ஆழத்திலே வலைகளை போடுன்னு சொல்கிறார். After that he is obeying Jesus' word. You go a little bit and then put your net there, Jesus is saying, and he is obeying. அவன் அப்படியே கீழ்ப்படிகிறான். He is obeying the same way. அவன் அங்கே 2 படகு மீன்களை கொண்டு வந்து சேர்க்கிறான். 2 boat full of fish is bringing. Then after that எலியாவை பற்றி நாம் வாசிக்கிறோம். we could read about Elijah. ஆண்டவர் சொல்றார், கேரீத்திலே இரு என்று சொல்கிறார். He is saying, remain in Kerith. உனக்கு காலையும் மாலையும் காகம் அப்பமும் ரச்சியும் கொண்டு வந்து தரும் என்று சொல்கிறார். The crow will bring you meat in the morning and in the evening. He says. ஆகாப் ராஜா எலியாவை தேடிக் கொண்டிருக்கிறான். Ahab is searching after going behind Elijah. ஆனா எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படியே இருக்கிறான். Elijah is remaining as per the word of God. அங்கே அவன் போஷிக்கப்படுகிறான். He is being fed. தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானது. God's ways are wonderful. கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்கிற பொழுது, when we do according to the word of God, அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான கதவுகள் நமக்கு திறப்பது என்பதை நாம் பார்க்க வேண்டும். Miraculous doors gets open in our lives. We could see that. நான் வாசிக்க விரும்புகிறேன் லூக்கா சுவிசேஷம் 1:38 வசனம். சீக்கிரமாய் நாம் எடுத்து வாசிப்போம். Let us read Luke 1st chapter 38th verse. லூக்கா சுவிசேஷம் 1:38 வசனம். Luke 1st chapter 38th verse. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவ்விடத்திலிருந்து போய்விட்டான். And Mary said, behold, the bond slave of the Lord, may it be done to me according to your word. And the angel departed from her. வேதம் சொல்லுகிற தேவதூதன் மரியாளுக்கு வந்து ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறார். The word of God says the angel is giving a good news to Mary. அதன் பிற்பாடு மரியாள் என்ன செய்கிறாள்? அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறாள். After that she accepted the word. அவள் சொல்கிறாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. I am a slave to my God. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது என்றார். Let it happen according to your word, she says. தேவதூதன் மூலமாய் தேவன் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். According to what God given through the angel, she accepted it. அந்த வார்த்தையை பெற்றுவிட்டாள். She received the word. இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். You look at that, what's happening now. தன்னுடைய சகோதரி எலிசபெத் அவள் கர்ப்பமாகி 6 மாதங்கள். Her sister Elizabeth was pregnant for about 6 months. இப்போ அவள் எலிசபெத்தின் வீட்டுக்கு போகிறாள். Now she is going into Elizabeth's home. 40வது 41வது வசனத்தை வாசிப்போம். 40th 41st verse, let us read. சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதல்களை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு and entered the house of Zacharias and greeted Elizabeth. When Elizabeth heard Mary's greeting, the baby leaped in her womb, and Elizabeth was filled with the Holy Spirit. வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். The word of God says, தேவதூதன் சொன்ன வார்த்தையை மரியாள் ஏற்றுக்கொள்கிறாள். Mary is accepting what the angel said. அதன் பிற்பாடு எங்க கடந்து செல்கிறாள்? After that, where she went? எலிசபெத்தின் வீட்டுக்குள்ளே போகிறாள். She is getting into Elizabeth's home. இப்போ இவள் வாழ்த்துகிறாள் பாருங்கள். Now she is greeting. வார்த்தையை பெற்றுக்கொண்டவள், the one who received the word, வார்த்தையை ஏற்றுக்கொண்டவள், who accepted the word. இப்பொழுது அவள் கடந்து சென்று எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். Now she is going and greeting Elizabeth. வேதம் சொல்லுகிறது, the word says, அவள் வாழ்த்துகிற பொழுது, when she is greeting,
வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று என்று வேதம் சொல்லுகிறது. The word says the baby leaped in her womb. That's what says. நீங்க லூக்கா சுவிசேஷம் முதல் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற பொழுது When you read Luke 1:15, யோவான் ஸ்நானகனை பற்றி தான் சொல்லுகிறது. it is telling about the John the Baptist. யோவான் ஸ்நானகன் தன்னுடைய தாயாகிய எலிசபெத்தின் வயிற்றிலே இருக்கிற பொழுது When he was in his mom's womb, அவன் எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறான் என்பதை பற்றி வேதம் சொல்லுகிறது. the word of God says with what he was filled. வேதம் சொல்லுகிறது அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறான். The word says when he was in the womb itself he was filled by the Spirit of God. இப்ப வார்த்தையை பெற்றுக்கொண்ட மரியாள் போய் எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். Now the one who received the word, Mary, is greeting Elizabeth. அவளுடைய வாழ்த்துதலின் சத்தம் காதிலே கேட்கிற பொழுது When the greeting was heard in the ear, அவளுடைய வயிற்றிலே இருந்த பிள்ளையால் இருக்க முடியல. the child which is in the womb, it can't remain there. வேதம் சொல்லுகிறது துள்ளிற்று என்று சொல்லுகிறது. The word says it leaped. அசைய ஆரம்பித்தது என்று சொல்லுகிறது. It started shaking. இருக்க முடியல. Not able to remain. ஏனா வேதம் சொல்லுகிறது அவன் தாயின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தான் என்று. Word says in her womb he was filled with the Spirit of God. அருமையானவர்களே ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். Beloved, you should understand one thing. ஆதியிலே ஜலத்தின் மத்தியிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியாகமம் 1-2 வார்த்தைகள் சொல்லுகிறது. Genesis 1:2 says the Holy Spirit God was over the world. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதென்று சொன்ன பொழுது Let there be light when God said, ஆவியானவர் அங்கே வேலை செய்கிறார் என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. Holy Spirit God start functioning. That is what the word says. திரித்துவத்தின் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் According to the word, the third person, the Trinity God, Holy Spirit God. தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு செய்கிறவர் கிடையாது. He doesn't do anything away from the word of God. வேதம் சொல்லுகிறது அவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துகிறவர் என்று. God's word says he leads you in every truth. வார்த்தை எங்கே செயல்படுகிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானவரும் செயல்படுகிறார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு அடித்து கூறுகிறது. Wherever the words are there, the Holy Spirit God also functioning towards the. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார். Even today Holy Spirit God is doing the same. தேவனுடைய வார்த்தை எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ, wherever the word of God is preached, சுவிசேஷ பிரசங்கங்கள் எங்கே நடத்தப்படுகிறதோ, wherever the gospel is preached, அங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி மக்களுடைய இருதயங்களை தேவனிடமாக திருப்புகிறார். Holy Spirit God is remaining there and bringing everybody towards God. சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படியாக செய்கிறார். He is making them to come towards the truth. ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறார். He is bringing them, he is saving them and bringing them into salvation. பாவிகளை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இழுக்கிறார், மனம் திரும்பும்படியாக உந்தி தள்ளுகிறார். Every sinners he is bringing into the heaven and he is pushing them to getting saved. Hallelujah. Hallelujah. இன்றைக்கும் அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். Today even the Spirit of God is doing the same. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். We are preaching the word of God. பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான எண்ணங்கள் மத்தியிலே உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. Your life is running with many number of problems. உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய இருதய ஆழங்களுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை ஊடுருவுகிறது. Within your thought and within your heart the word of God is penetrating. நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு உங்கள் இருதயங்களை திறக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக கொண்டு வந்து சேர்க்கிறார். When you hear the word of God, Holy Spirit God is bringing everything into blessings. Hallelujah. Hallelujah. ஆகையால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். Every day we should hear the word of God. தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சத்தத்தை நாம் கீழ்ப்படிய வேண்டும். In order to obey his word we have to hear his word. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டு After receiving the word of God, இந்த உலகத்துக்குள்ளே கடந்து போகிற பொழுது when you get into this earth, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். Holy Spirit God through you is going to function. அசைக்கப்பட முடியாத கடின இருதயங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மூலமாக வார்த்தைகளை சொல்லி அங்கே அசைய வைக்கிறார். Hard hearts which cannot be shaken through God is going to, through the Holy Spirit God going to shake those hearts. உடைந்து போன உறவுகளை பரிசுத்த ஆவியானவர் சீர்படுத்த அங்க வைக்கிறார். All the broken lives Holy Spirit God is going to rectify. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகிறது? How these are all possible? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாக. By hearing the word of God. ஈசாக்கின் போல வேதம் சொல்லுகிறது
கலாத்தியர் 4 வாசிக்கிறோம், சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. Galatians 4 says, we are all the children like Isaac promised children. வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஈசாக்கு நடந்து போன அந்த விசுவாசத்தின் படிகளிலே நாம் நடக்க வேண்டும் என்று வேதம் நம்மை உந்தி தள்ளுகிறது. God's word is always pushing us that we also walk in the path as Isaac walked in the faith. ஈசாக்கு தேவன் சொன்ன இடத்திலே இருக்கிறான். Isaac remained in the place where God wants him to be. அது பஞ்ச தேசம்தான். It is a famine land. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிகிறான். But he is obeying the word of God. அப்படியே செய்கிறான். He is doing the same way. அதன் பிற்பாடு விதைக்கிறான். After that he is sowing. அவனுக்காக எல்லாம் வாய்க்கிறது. After that everything is succeeded. Hallelujah. Hallelujah. நாம் வாசிப்போம் ஆதியா